தலைவர் பிரபாகரன் அவர்களோடு ஒரு ஒப்பந்தத்தை, சமாதான ஒப்பந்தத்தை, போர் தவிர்ப்பு ஒப்பந்தத்தை போட்டிருந்தார்கள். அந்த போர் தவிர்ப்பு ஒப்பந்தம் என்பது தமிழர்களுக்கு மிக விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் அவர்கள் அரசியல் ரீதியாக ஒரு வித்தியாசமான நடைமுறையில் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் தனிநாடு கோரிக்கை அல்லது தனி தமிழ் ஈழம் என்ற அந்த கோரிக்கையை வலுப்படுத்துவதற்காக போராடி கொண்டிருந்தார்கள். ஆயுத போராட்டமாக ஓய்வு பெற்றிருக்கின்றது 2009ஆம் ஆண்டு. ஆனால் அதற்கு பிறகு நிர்வாக ரீதியாக, அபிவிருத்தி ரீதியாக பல்வேறு முனைப்புகளை தமிழ் மக்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையில் இலங்கை இந்திய ஒப்பந்தம், அதற்காக முழு நாட்டையும் தீ வைத்து கொளுத்தினார்கள். அரச உடைமைகளை நாசம் செய்தார்கள். அந்த மாகாண சபைக்கு வாக்களிக்கின்றவர்களுடைய கைகளை, கரங்களை வெட்டினார்கள். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இலங்கை மலையக மக்கள் முன்னணியினுடைய மூத்த துணைத் தலைவர் முனைவர் சதீஷ் சிவலிங்கம் அவர்கள் வந்திருக்கிறார். தற்போது இந்தியா வந்துள்ள அவரிடம் சில பல்வேறு கேள்விகளை முன்னெடுக்கப் போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திகன். இந்தியாவுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. முதல்ல எங்கள் சார்பாக. இந்தியா எங்களுடைய தாயகம், தமிழ்நாடு, தமிழகம் எங்களுடைய தாய் வீடு. ஆகவே இங்கே வருவதும் போவதும் எங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். கடந்த வாரம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் அயலகத் தமிழர் மாநாடு நடைபெற்றது. அந்த அயலகத் தமிழர் மாநாட்டுக்காக இலங்கை மக்களின் பிரதிநிதியாக நான் கலந்து கொண்டிருந்தேன். அந்த மாநாட்டின் போது திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் எனக்கு பாராட்டையும் கௌரவத்தையும் அளித்து பெருமைப்படுத்தியிருந்தார்கள். அந்த வகையில் தமிழகத்தில் இடம்பெறுகின்ற தமிழ் மொழி, பண்பாடு, கலாச்சாரம் சார்ந்த பல்வேறு விஷயங்களோடு நேரடியாக நாங்கள் தொடர்பு பட்டிருக்கின்றோம். அதே மாதிரியாக எங்களுடைய உரிமைகள் சார்ந்த, தமிழ் மக்களுடைய தமிழ் உணர்வுகள் சார்ந்த விஷயத்திலும் நாங்கள் தமிழகத்தோடு, தமிழக மக்களோடு மிக நெருங்கிய தொடர்பையும் மிக நெருங்கிய உறவையும் கொண்டிருக்கின்றோம். அதோட கூட எங்களுக்கு தெரிந்து நீங்கள் கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக இருக்கீங்க. இலங்கை தமிழ் மக்களுக்காக பல்வேறு நெடும் போராட்டங்களை நடத்தியிருக்கிறீர்கள். பல்வேறு அரசியல் சார்பான பல்வேறு விஷயங்களை செய்திருக்கீங்க. நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய பணியாற்றிருக்கீங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஒரு சில கேள்விகள் பொதுவாக இங்கே இருக்கிறவர்களுக்கு என்னென்னா, இனப்படுகொலை நடந்ததற்கு பின்பாக இப்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது மிக பெரிதளவில் எங்களுக்கு தெரியாது. அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் தெரியுதே தவிர, நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக பார்க்குறோமே தவிர, அங்கு இருக்கக்கூடிய இப்பொழுது நிலைமை, இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு ஒவ்வொரு கேள்விகளாக கேட்குறேன். அதுக்கு உங்களுடைய பதில்கள் சொல்லுங்கள். முதல்ல இப்போ அங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இருந்தக்கூடிய இப்போ தமிழர்கள் பொதுவாக எந்த இடத்தில் இலங்கையில் அதிகமாக இருக்காங்களோ அவரோட நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கிறது? இப்போ யாழ்ப்பாணம் என்று சொல்லுகிறீர்கள். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகமான தமிழர்கள், அவர்கள் பூர்வீக தமிழர்கள், இலங்கை மண்ணுடைய மைந்தர்கள் அவர்கள். ஆகவே நீங்கள் சொன்னது போன்று 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்ததன் பிறகு இன்று வரை மிக நீண்ட காலத்தை கடந்திருக்கின்றோம். ஆனால் தமிழ் மக்களுடைய நீண்டகால அரசியல் கோரிக்கை அடிப்படையில் எந்தவிதமான தீர்வும் கடந்த 10-15 ஆண்டுகளில் முன்வைக்கப்படவில்லை. போர் என்பது தவிர்க்க முடியாத காரணத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட விஷயம். 75 ஆண்டுகள் அரசியல் ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் தமிழ் மக்கள் போராடி இருக்கிறார்கள், தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக. அந்த போராட்டம் என்பது ஆயுத போராட்டமாக ஓய்வு பெற்றிருக்கின்றது 2009ஆம் ஆண்டு. ஆனால் அதற்கு பிறகு நிர்வாக ரீதியாக, அபிவிருத்தி ரீதியாக பல்வேறு முனைப்புகளை தமிழ் மக்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் 1987ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி அப்போதைய ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்களும் இந்திய பிரதம மந்திரி ராஜீவ்காந்தி அவர்களும் கையெழுத்து போட்டு அந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். வெறுமனே 2 நாட்டு தலைவர்களது ஒப்பந்தம் அல்ல, அல்லது காங்கிரசினுடைய தலைவராக ராஜீவ்காந்தி ஒப்பம் போடலை.
இது வந்து ஒரு சர்வதேச ஒப்பந்தம். சர்வதேச ரீதியாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முன்வைக்கப்பட்ட ஒரு யோசனை. நீண்டகால பேச்சுவார்த்தைகள், நீண்டகால ராஜதந்திர முயற்சிகள், நீண்ட காலமாக இருந்த பல்வேறு அரசியல் செயற்பாடுகள் அடிப்படையில் தான் அந்த ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது. அந்த ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு இலங்கையுடைய அரசியல் அமைப்பில் வந்து 13வது திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை மாநிலத்துக்கு அல்லது மாகாண மட்டத்திற்கு பகிர்ந்து அளித்து அந்தந்த மாநிலங்களில் நிர்வாகம், ஆட்சியை, அபிவிருத்தியை செய்யக்கூடிய அந்த பணிகள், அந்த செயற்பாடுகள் தான் இந்த ஒப்பந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்போது 2013ஆம் ஆண்டு கடைசியாக நடைபெற்ற மாகாண சபை தேர்தலுக்கு பிறகு இன்று வரை அந்த மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடாத்தப்படவில்லை. ஆகவே எந்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதோ இந்த சீர்திருத்தம், அது இப்போது கிடப்பிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. அது தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றது. இல்லை, அந்த நேரங்களில் நீங்கள் கொண்டு வரப்பட்ட அப்பொழுது நடவடிக்கை ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஒப்பந்தத்தை விடுதலை புலிகள் ஏற்கவில்லை அப்படின்றது நமக்கு கொஞ்சம் வெளியில் தெரிந்தது. அந்த இலங்கையில் இருக்க தமிழர்களுடைய எண்ணம் இந்த மாதிரி இருந்தது. அந்த ஒப்பந்தத்தை வரவேற்றார்களா? விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் அவர்கள் அரசியல் ரீதியாக ஒரு வித்தியாசமான நடைமுறையில் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் தனிநாடு கோரிக்கை அல்லது தனி தமிழ் ஈழம் என்ற அந்த கோரிக்கையை வலுப்படுத்துவதற்காக போராடி கொண்டிருந்தார்கள். இன்னொரு புறத்தில் ஆயுதத்தை ஏந்தி போராடிய பல குழுக்களை சார்ந்தவர்கள் ஜனநாயக அரசியலுக்கு வந்துவிட்டார்கள். அவர்கள் அந்த தேர்தலிலே, முதல் தேர்தலிலே போட்டியிட்டார்கள். EPRLF சார்பாக வரதராஜ பெருமாள் அவர்கள் வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்தினுடைய முதலமைச்சராக வந்தார். 91ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி பிரேமதாஸ் அவர்களால் அந்த மாகாண சபை கலைக்கப்பட்டது. அதற்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் மாகாண சபை தேர்தல் 2013இல் நடைபெற்றது. விக்னேஸ்வரன் நீதியரசர் அவர்கள் முதலமைச்சராக வந்தார்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆளுநர்களை வைத்து, அதாவது ஜனாதிபதியினுடைய பிரதம மந்திரியுடைய தூதுவராக இருக்கக்கூடிய ஆளுநரை வைத்து அந்த நிர்வாகத்தை செய்கின்ற அந்த நடைமுறை இருந்தது. அது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையது அல்ல. மக்களுடைய ஜனநாயக தெரிவு அங்கு இடம்பெறவில்லை. ஆகவே தமிழ் மக்களுடைய நோக்கம், தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது அரசியல் ரீதியான நிரந்தரமான ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அந்த நிரந்தரமான தீர்வை கொண்டு வருவதற்கான ஒரு குறைந்தபட்ச தீர்வு மாகாண சபை, குறைந்தபட்ச தீர்வு. ஆகவே நாங்கள் ஃபெட்ரல் என்று சொல்லக்கூடிய சமஷ்டி அல்லது அதையும் தாண்டிய அதிகார பரவலாக்க செயல்முறையினை, ஒரு நடைமுறையினை தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது வடக்கு கிழக்கு சார்ந்த பூர்வீக தமிழர்களாக இருக்கட்டும், அல்லது வடக்கு கிழக்குக்கு வெளியே கொழும்பு, மலைநாடு போன்ற பகுதிகளில் வாழுகின்ற இந்திய வம்சாவளி தமிழர்களாக இருக்கட்டும், எல்லோருக்குமாக இந்த அதிகார பரவலாக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகவே அதை பெற்றுக்கொண்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து அதை சாத்தியப்படுத்தி அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகலாம். அதான் இப்போதைக்கு இருக்கு. இல்லை, இன்றைய நிலைமையில் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஏன் இந்த கேள்வி குறிப்பாக அப்படின்னா, இப்போது இருக்கிறது, ஆட்சியில் இருக்கிறது ஜேவிபி. ஒரு காலத்தில் ஜேவிபி வந்து மிக தீவிரமான ஒரு இயக்கமாக தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டு ஆயுதம் ஏந்தி அவர்களும் தமிழர்களுக்கு எதிரான இருந்த போது இந்திய எதிர்ப்பு முதலாவது எதிர்ப்பு அவங்களோட. அதாவது 70களில் வந்து ஜேவிபி அவங்களுடைய கொள்கை கோட்பாட்டில் 5 விஷயங்களை சொல்லியிருந்தார்கள். அந்த 5 விஷயங்களில் ஒரு முதன்மையான ஒரு விஷயம்தான் இந்திய எதிர்ப்பு. அகண்ட இந்தியா அல்லது இந்தியனுடைய பரவலாக்கம் வந்து இலங்கையை சுவீகரித்து கொள்ளுங்கிற ஒரு கற்பனையை உருவாக்கி, ஒரு மாயை உருவாக்கி சிங்கள இளைஞர்களுடைய ஆதரவை பெறுவதற்காக முயற்சிகளை செய்திருந்தார்கள். அது 70களில். 87ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்ட போது அதை முழுமையாக ஜேவிபி எதிர்த்தார்கள். அதற்காக முழு நாட்டையும் தீ வைத்து கொளுத்தினார்கள். அரச உடைமைகளை நாசம் செய்தார்கள். அந்த மாகாண சபைக்கு வாக்களிக்கின்றவர்களுடைய கைகளை, கரங்களை வெட்டினார்கள். தேர்தலிலே எவரும் பங்கு கொள்ளக்கூடாது, அரசு அதிகாரிகள் பங்கு கொள்ளக்கூடாது, புறக்கணிக்க வேண்டும் என்று ஆயுத முனையிலே பயமுறுத்தினார்கள். அச்சுறுத்தலை கொண்டு வந்திருந்தார்கள். பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில்,
பல்வேறு பயங்கரவாத வன்முறைகளுக்கு மத்தியில் தான் அந்த தேர்தல் நடந்தது. அதற்கு முழு பொறுப்பையும் ஜேவிபி ஏற்க வேண்டும். அவர்கள் அதனை முழுமையாக அதைத்தான் கேட்கிறேன். அப்படி இருந்த ஜேவிபி இன்றைக்கு முழுமையாக அமைதி வழியில் திரும்பி விட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அவர்கள் பிறகு அதே மாகாண சபையை ஏற்றுக்கொண்டு அவர்களும் போட்டியிட்டு மாகாண சபைக்கு வந்தார்கள். அவர்களால் தமிழர்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அச்சுறுத்தல் எதுவும் இல்லையா? அச்சுறுத்தல் என்று பார்ப்பதை விட தீர்வு திட்டம் ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இதுவரை அவர்கள் எந்த தீர்வையும் முன்வைக்கவில்லை. பொதுவாக தேர்தல் விஞ்ஞாபனம் வருகின்ற போது அது ரணில் விக்ரமசிங்க ஆட்சியாக இருக்கலாம், சந்திரிகா குமாரதுங்க ஆட்சியாக இருக்கலாம், அல்லது ராஜபக்ஷ ஆட்சியாக இருக்கலாம். இந்த தீர்வு திட்டம் இப்படி தான் நடைமுறைப்படுத்த போகிறோம் என்பதை தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வாக்குறுதியிலே சொல்லியிருப்பார்கள். ஆனால் ஜேவிபி இப்போது என்பிபி என்கிற புதிய பெயரை, புதிய அடையாளத்தை முன்வைத்து வந்திருக்கிறார்கள். ஜனதா விமுக்தி பெரமுனன்றது கிடையாது. சரியா சொல்றீங்க. ஜனதா விமுக்தி பெரமுன சிங்களத்தில் மக்கள் விடுதலை முன்னணி என்பது தமிழ் சொல். ஆகவே அவர்கள் அந்த வன்முறையில் இருந்தார்கள், கிளர்ச்சியாளர்களாக இருந்தார்கள், ஆயுதம் தூக்கியவர்களாக இருந்தார்கள். எல்டிடியை விட மிக தீவிரமாக ஆயுதத்தை ஏந்தியவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு சிங்களவர்களும் தமிழ் மக்கள் மத்தியிலும் இருந்தது. ஆகவே அப்படி இருந்த ஜேவிபி இப்போ என்பிபி என்ற பெயரிலே வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு அடையாளம் வந்துவிட்டது. ஆகவே 90களில் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த இந்த இளைய தலைமுறைக்கு இந்த பழைய வரலாறு தெரியாது. அவர்கள் இதை பார்த்து ஏதோ புதிய ஆட்கள், புதிய ஒரு முகங்களை எல்லாம் பார்த்து இவர்கள் மிகவும், அதாவது வரலாறு முழுக்க இதுவரை இருந்த ஆட்சியாளர்கள், இதுவரை இருந்த அரசாங்கங்கள் எதுவுமே செய்யவில்லை, இனி இவர்கள் தான் ஒரு விடுதலையை கொண்டு வரப்போகிறார்கள், இவர்கள் பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார்கள், இவர்கள் இந்த நாட்டை, இலங்கையை வளமாக்கி சுபிட்சமாக்கி ஒரு சிங்கப்பூர் போல் ஆக்கி விடுவார்கள் என்ற ஒரு மாயைக்குள் இருந்து கொண்டு ஜேவிபியை ஆதரிக்கிறார்கள். ஆனால் ஜேவிபி 87ஆம் ஆண்டு அதிகார பரவலாக்கம் கொண்டு வந்தபோது அதை எதிர்த்தார்கள். அதற்கு பிறகு வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபையை பிரிப்பதற்கு அவர்கள் முன்னின்று செயல்பட்டு நீதிமன்றத்திலே உத்தரவை வாங்கி இன்று வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பிரிந்து 2 மாகாணங்களாக இருக்கின்றன. ஆகவே தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை என்பது அங்கே இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சந்திரிகா அம்மையார் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது ஒரு தீர்வு யோசனை கொண்டு வந்திருந்தார்கள். சுனாமி தாக்குதலுக்கு பிறகு இலங்கையினுடைய கரையோர பகுதிகள், வடக்கு கிழக்கு சார்ந்த கரையோர பகுதிகளிலே குறிப்பிட்ட 3 கிலோமீட்டர் வரை அதனுடைய நிர்மாண புனரமைப்பு நடவடிக்கைகளை விடுதலை புலிகளுடைய ஆதரவை பெற்ற தமிழர் புலர்வாழ்வு கழகம் TRO அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்கள் முன்வைத்தார்கள். அதை ஜேவிபி வன்மையாக எதிர்த்தது. அதற்காக அவர்கள் வீதியில் இறங்கி போராட்டம் செய்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த விடவில்லை. அதற்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக வந்தபோது 2001ஆம் ஆண்டு 2022 பிப்ரவரி 22ஆம் தேதி தலைவர் பிரபாகரன் அவர்களோடு ஒரு ஒப்பந்தத்தை, சமாதான ஒப்பந்தத்தை, போர் தவிர்ப்பு ஒப்பந்தத்தை போட்டிருந்தார்கள். அந்த போர் தவிர்ப்பு ஒப்பந்தம் என்பது தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. புலம்பெயர்ந்து போயிருந்த தமிழர்கள் மீண்டும் இலங்கைக்கு வந்தார்கள், உறவுகளை சந்தித்தார்கள், முதலீடுகளை செய்தார்கள், அதே போன்று பல்வேறு புனர் நிர்மாண பணிகளுக்கு உதவிகளை செய்தார்கள். ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது என்று சொல்ல வேண்டும். அந்த 2002ஆம் ஆண்டிலிருந்து 2004ஆம் ஆண்டு வரை அந்த ஒப்பந்தம், அந்த சந்தர்ப்பத்தின் போது புனர்வாழ்வு மீளக்குடியேற்ற அகதிகள் விவகார அமைச்சினுடைய இயக்குனராக என்னை நியமித்திருந்தார்கள். ஆகவே களத்திலே நாங்கள் மிகப்பெரிய பணிகளை ஆற்றியிருந்தோம். எனக்கு தெரியும் இந்த மக்களுடைய மகிழ்ச்சி எப்படி இருந்தது. நிறுத்தம் செய்யப்பட்டிருந்தது. அதாவது முகமாலைக்கும் வவுனியாவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளை எல்டிடியுடைய நிர்வாகத்தில் இருந்தது. அதற்கு வெளியே இருந்த பகுதிகள் அரச நிர்வாகத்தில் இருந்தது. ஆனால் இரு தரப்பும் புரிந்துணர்வு அடிப்படையில், பேச்சுவார்த்தைகள் அடிப்படையில் சமரசமாக பணியாற்றினார்கள். நோர்வே நாடு அதற்கான மத்தியஸ்தம் வகித்தது. அதே போன்று செஞ்சிலுவை சங்கம், மற்ற தொண்டர் தனியார் நிறுவனங்கள் எல்லாம் நடுவில் நின்று அந்த பணிகளுக்கு உதவி செய்தார்கள். அந்த செயற்பாட்டை ஜேவிபி எதிர்த்தது. அதை வன்மையாக ஜேவிபி கண்டித்தது. அதற்காக சந்திரிகா அம்மையாரோடு கூட்டு சேர்ந்து ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சியை கலைத்தார்கள்.